கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தினம்தோறும் இரவு நேரத்தில் 8 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். டிசம்பர் மாசத்திலே கிறிஸ்துவினுடைய பிறப்புக்காக அதிகாலைகளிலே 1ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை தியானித்து கொண்டிருக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். இரவு நேரத்திலே எப்படிலாம் நன்மை செய்ய வேண்டும் அதையும் தொடர்ந்து கேளுங்கள். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், உபாகமம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். தேசத்திலே எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை, ஆகையால் உன் தேசத்திலே சிறுமைப்பட்டவனும் எளியவனுமாகிய உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரருக்கு கொடுக்கிறான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று எழுதப்பட்டிருக்கு. இரக்க குணம் வேணும். பல சூழ்நிலையிலே ஆன்லைன் மூலியமா இணைந்திருக்கிறீங்க. ஒவ்வொரு வீட்லையுமே ஒவ்வொரு தேவைகள் உண்டு. சில குடும்பத்துல யார்கிட்டயாவது கேட்டாவது பணம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. அப்படியும் சில குடும்பம் உண்டு. கிறிஸ்துமஸ் வருது, நிறைய வீட்டு தேவைகளே நிறைய இருக்கும். குடும்ப செலவுகள் அதிகமா இருக்கும். பிள்ளைகள் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. சில குடும்பத்திலே கிறிஸ்துமஸ்க்காக ட்ரெஸ் வாங்கிட்டு இருப்பாங்க, கேக் வாங்கிட்டு இருப்பாங்க. அநேக காரியங்கள் நம்ம சொல்லலாம். சர்ச்சில் ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கும். சில குடும்பத்தில் புதுசாக சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்காக எப்படி வாழணும் சொல்லி செய்தி கேட்டுட்டு இருப்பீங்க. இரவு நேரத்திலே நிம்மதி இல்லாமல் தனிமையிலே பல குடும்பத்தில் இருக்கிறீங்க. சில குடும்பத்தில் கணவரால் கைவிடப்பட்ட நிலைமை, சில குடும்பத்தில் வெளிநாட்டில் இருக்கிறீங்க, சில குடும்பத்தில் நைட் நேரத்தில் டியூட்டியில் இருக்கிறீங்க, சில குடும்பத்தில் பெட்ரோல் பல்கில் இருக்கிறீங்க, நைட் நேரத்தில் வியாபாரம் பார்க்குறீங்க, சில குடும்பத்தில் பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க, ஃப்ளைட்டில் போகிறாங்க. எத்தனையோ குடும்பத்தில் நைட் நேரத்தில் வெளியில் போயிட்டு இருக்கிறீங்க. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒவ்வொரு சூழ்நிலை உண்டு. சில குடும்பத்தில் பணமே இல்லாமல் இருக்கும், சில குடும்பத்தில் பணம் இருக்கும், சில குடும்பத்தில் பணத்தை வச்சுட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடம்பரமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் கையில் பைபிள் எடுத்து வாசித்ததுக்கு அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா நற்கிரியை செய்யணும். நற்கிரியை செய்யறதுக்கு தான் கிறிஸ்து இயேசுக்குள் நம்ம ஜெனிபிக்கப்பட்டு இருக்கிறோம். நல்ல செயல்கள் மட்டும் செய்யணுமா? நல்ல செயல்கள் செய்யும்போது நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போறோம். துர்க்கிரியை செய்யும் போது நித்திய ஆக்கினை என்று எழுதப்பட்டிருக்கு. தீமை செய்தவர்கள் பிசாசின் பிள்ளைகள், நன்மை செய்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். 24 மணி நேர வாழ்க்கையிலே சத்ரு பல குடும்பத்திலே போராடி கொண்டிருக்காங்க. நன்மை செய்யணும்னு நினைப்பாங்க, செய்ய முடியாத சூழ்நிலை இருப்பாங்க. சில குடும்பத்துல நன்மை செஞ்சிருப்பாங்க, ஏச்சி வாங்கியிருப்பாங்க. சில குடும்பத்திலே நன்மை செஞ்சுட்டு பல பாடுகள் பட்டுட்டு இருப்பாங்க. சில குடும்பத்திலே நான் நம்பி இருந்தேனே, என் வாழ்க்கையில எனக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு சொல்லி பல சூழ்நிலை ஆன்லைன்ல இணைந்திருக்கிறீங்க. இரவு நேரத்திலே டியூட்டியில இருந்துட்டு செய்தி கேட்கிற குடும்பமும் உண்டு. ஹாஸ்பிட்டல்ல அவசர சிகிச்சையில இருந்து செய்தி கேட்கிற குடும்பமும் உண்டு. நம்மளுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் இருக்கும் போது ஆசீர்வாதம். தேவனுடைய வார்த்தையை நாம் கை கொள்ளும் போது ஆசீர்வாதம். கிறிஸ்துவனுடைய பிறப்பை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். தேவன் வார்த்தையா இருக்கிறார். அந்த வார்த்தையை நமக்கு கொண்டு தந்து விட்டார். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவரை நமக்குள்ளே வாசம் செய்கிறார். நமக்குள்ளே வாசம் செய்யும் போது, நம்ம இதயத்துக்குள்ள அவருடைய வார்த்தை இருக்கும் போது, கிருபை நிறைந்த வார்த்தை இருக்கும் போது, சத்தியமுள்ள நம்ம அந்த வார்த்தை நம்ம இதயத்துல இருக்கும் போது, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று பரலோகம் பார்க்க. ரட்சிக்கப்பட்டுட்டேன், மனம் திரும்பிட்டேன், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டேன், தேவனுக்காக வாழ்றேன். அந்த வாழ்க்கை 30%, 60%, 100%? கனி உள்ள ஒரு வாழ்க்கை,
மிகுந்த கனி. இன்னைக்கு இரவு நேரத்தில் நம்ம என்ன யோசித்து பார்க்கலாம் அப்படின்னா, உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு. சில குடும்பத்துல இப்போ ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுறாங்க. நைட் வயிறு பசிக்கு அப்படின்னா கையில ஒரு ஃபோன் எடுக்கிறாங்க, ஆன்லைன்ல புக் பண்றாங்க. சாப்பாடு மிச்சமே இருக்காது. இப்போ அப்படியே லைஃப் போயிட்டு இருக்கு. சில குடும்பத்துல ஹோட்டல்ல போய் சாப்பிட்டே வந்துடுவாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சது. கையில மிச்சம்லாம் இருக்காது. எல்லாம் சாப்பாடு ஃபுல்லா வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு. பழைய ஆட்கள் அப்படிம்பாங்க, தாத்தா பாட்டி அப்படிம்பாங்க, வயசானவங்க, இவங்கெல்லாம் நிறைய நன்மை செய்திருப்பாங்க. நான் பைபிள் காலேஜ் படித்தேன். நான் 11 வயசுலேயே வேலைக்கு போயிட்டேன். 2016 முழு நேர ஊழியத்துக்கு வரும்போது நானும் பைபிள் காலேஜ் படிக்க சொல்லி ஒரு ஆசை. ஒரு பாட்டிகிட்ட சொன்னேன். அந்த பாட்டி 84 வயசு பாட்டி. அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, எனக்கு பைபிள் காலேஜ் படிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்குள்ள பிஷப்பை பார்த்து பைபிள் காலேஜ் படிக்கிறதுக்கு பணம், எனக்கு என்னென்ன காரியம் உண்டோ எல்லாமே அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. கர்த்தருடைய கிருபையினாலே பிடி வரிய படிக்க கர்த்தர் கிருபை செய்தார். இதை ஏன் சொல்ல வேண்டியது அப்படின்னா, ஒரு வயசான பாட்டி, 84 வயசு பாட்டி, அந்த பாட்டி பொறுப்பெடுத்து ஒரு பிஷப்கிட்ட பேசி அவங்களே சேர்த்து விட்டு அவங்களே பைபிள் காலேஜ் படிக்க வச்சாங்க. உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய கிருபையினாலே என்னை படிக்க வச்சாங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, என் மனைவியை படிக்க வச்சேன். மனைவியும் பிடி படித்து முடிச்சிட்டா. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு பையன் காலேஜ் படிக்கணும்னு நினைக்கிறான், பைபிள் காலேஜ் படிக்கணும்னு நினைக்கிறான், அதுக்கு என்ன பணம் உண்டோ அதை கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கட்டினாங்க. நானும் என் வீட்டு அம்மாவுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கட்ட ஆரம்பித்தேன். லாஸ்ட்டு பார்த்தா வீட்டில் 2 பேர் பைபிள் காலேஜ் படிச்சு முடிச்சிட்டோம். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பாட்டிகிட்ட போய் கேட்கும்போது, ஒரு ஆலோசனை கேட்கும்போது அவங்களே முன் வந்து எனக்கு உதவி பண்ணாங்க. கர்த்தருடைய கிருபையினாலே படித்து முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். தேவ நாமம் மகிமைப்படட்டும். உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு அப்படின்னா, சில குடும்பத்தில் படிக்கிறதுக்கு உதவி செய்ய வேண்டியிருக்கும். இப்போ கிறிஸ்துமஸ் நேரம், சில குடும்பத்தில் பிள்ளைகள் வீட்டுக்கு வந்திருப்பாங்க, சொந்தக்காரங்க வந்திருப்பாங்க. அவங்களுக்கு சில நேரத்தில் ஏதாவது ஒரு நன்மை செய்ய வேண்டியிருக்கும். சர்ச்சில் உள்ள சில குடும்பம் உண்டு, விசுவாசிகள் குடும்பம். நீங்கள் இருக்கிற இடத்துல பக்கத்தில் சில பிள்ளைகள் உண்டு, குடும்பங்கள் உண்டு, வயசான தாத்தா பாட்டி உண்டு, தனிமையில் இருப்பாங்க, ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க, படுத்த படுக்கையில் இருப்பாங்க. யார் யாருக்கு என்னென்ன உதவி செய்ய முடியுமோ உதவி செய்யுங்க. உங்களால் திராணி இருந்தால் உதவி செய்யுங்க. உங்களுக்கு நன்மை செய்யறதுக்கு அந்த திராணி இருந்தால் உதவி செய்யுங்க. கடன் வாங்கி செய்ய வேண்டாம். எக்ஸ்ட்ரா என்கிட்ட இருக்கு அப்படின்னா உதவி செய்யுங்க. ஏன்னா சில குடும்பத்தில் கடன் வாங்கி செஞ்சுட்டு அப்புறம் இங்கே ஃபோன் வரும். எப்படி வரும்? நான் 2 பவுன் கொடுத்தேன், நான் ஒரு 50,000 வாங்கி கொடுத்தேன், 1,00,000 ரூபா வாங்கி கொடுத்தேன், அவங்க தர மாட்டுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வரும். அப்படி இல்லை. நம்மளால என்ன கொடுக்க முடியுமோ, நன்மை செய்ய திராணி இருக்கும்போது, அதனால நம்ம எதை செய்தாலும் சற்று யோசித்து ஆராய்ந்து செய்ய வேண்டும். தேசத்திலே எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை, ஆகையால் உன் தேசத்திலே சிறுமைப்பட்டவனும் எளியவனுமாகிய உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். ஹல்லேலூயா. தேசத்திலே என்று எழுதப்பட்டிருக்கு. தேசத்திலே எளியவர்கள் இருப்பாங்க, சிறுமைப்பட்ட ஜனங்கள் இருப்பாங்க. சில நேரத்தில் நம்ம சொந்த குடும்பத்திலே யாராவது இருப்பாங்க. இப்போ என் வாழ்க்கையிலலாம் நான் வியாபாரத்தில் நஷ்டப்பட்டு ஊழியத்துக்கு வந்தாலும் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது கஷ்டம்னா என்ன, பிரச்சனைன்னு என்ன, பாடுன்னா என்ன. ஏன்னா வியாபாரத்தில் இருக்கும்போது கடன் வாங்கி செலவு பண்ணியாச்சு. நஷ்டப்பட்டு வெளியில் வரும்போது தெரியுது உலகம்னா எப்படி இருந்துச்சு. மறுபடியும் இந்த உலகத்துக்குள்ள போகும்போது மறுபடியும் வாழ்க்கை என்ன. சர்ச்சில் ஒரு கோயில் குட்டியார் வேலை பார்த்தேன். சர்ச்சில் வேலை பார்க்கும்போது கிறிஸ்மஸ் நேரத்தில் ஏகப்பட்ட ப்ரோக்ராம் இருக்கும்.
அடுத்தாப்புல புது வருஷத்துக்காக போயிட்டு இருப்போம். எல்லாம் கர்த்தருடைய கிருபையினால சர்ச்சில் பத்திரமாக போஷித்தார். வேத வசனத்தை தியானிக்கிறதுக்கு சர்ச்சில் இருக்கும்போது நல்ல நேரம் கிடைச்சது. அந்நிய பாஷையில ஜெபிக்க நேரம் கிடைச்சது. அவருடைய சமூகத்திலே காத்திருக்க கர்த்தர் உயிர் பிச்சை போட்டார். அங்க இருக்கும்போது பைபிள் காலேஜ் படிக்க ஆரம்பிச்சேன். கர்த்தருடைய கிருபையினால முழு நேரம் ஊழியத்துக்கு வரும்போது தேவன் அருளியப்பம் மினிஸ்டர்ல கையில் கொடுத்தாரு. ஆன்லைன் மூலியமாக எல்லா தேசத்திலும் சுவிசேஷம் அறிவிக்க கர்த்தர் கிருபை தந்தாரு. இதெல்லாம் எப்படி? கர்த்தருக்காக ஒரு மனுஷன் கால் எடுத்து வச்சிட்டான் அப்படின்னாலே தேவன் பார்ப்பாரு. அதே நேரத்தில் தேவன் அபிஷேகம் பண்ணணும். நிறைய குடும்பத்தில் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, அபிஷேகம் பண்ணாமல் சில உபதிரத்துல போய் மாட்டிக்கிடுறாங்க. என் வாழ்க்கையில நான் முழு நேரம் ஊழியத்துக்கு வரும்போது 40 நாள் பாஸ்டிங் போட்டு ஒரு நேரம் சாப்பிட்டு தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்தேன். அப்பந்தான் தரிசனமா அழகா காமிச்சு கொண்டிருந்தார். இன்ன வரையாச்சு கர்த்தர் அழைத்தார். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஏதோ ஒரு இடத்துல ஒரு மிஸ்டேக் இருக்கும். இன்னுமாக தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்தால் இன்னும் ஆசீர்வாதம். உங்க வாழ்க்கையே அப்படித்தான். இரவு நேரத்தில் நம்ம ஜெபிக்க போறோமா? நிறைய தேவைகள் இருக்கா? குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கா? பாடுகள் இருக்கா? சமாதானம் இல்லையா? கணவன் மனைவிக்குள்ள பிரிவினையா? பிள்ளைகளோட வாழ்க்கையில் திருமணம் முடியாமல் இருக்கா? பிள்ளைகள் இல்லாமல் இருக்கா? இந்த மாதம் கடைசியில் வந்துட்டுமே, இந்த வருஷத்தில் எனக்கு இவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லி வேதனைப்படுறீங்களா? துக்கப்படுறீங்களா? கண்ணீர் வடிக்கிறீங்களா? பிள்ளைகளை குறித்து பாரமா? பேரம்பேத்தி குறித்து பாரமா? ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு கிருபை தந்து தான் இந்த 12வது மாதத்துல நம்ம உயிரோட இருக்கணும். அதனால நைட் நேரத்தில் படுத்து தூங்கும்போது நிறைய விஷயத்தை யோசிக்காம, அப்பா அந்த நாளிலும் என் கூட இருந்தீங்க, உமக்கு நன்றிப்பா, ஸ்தோத்திரப்பா, நன்றி செலுத்துங்க. தேசத்துல எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை. எங்கேயோ ஒரு இடத்துல ஏழை எளிய ஜனங்கள் இருப்பாங்க. உங்களுக்கு ஒருவேளை உதவி செய்ய முடிந்தால் நேரடியா போய் செஞ்சுட்டு வாங்க. சில குடும்பத்துல இந்த மாசத்துல சாட்சி சொல்லிருக்கீங்க, கர்த்தருடைய நாமம் மையப்படட்டும். இன்னும் கூட நன்மை செய்ய நேரடியா போய் செஞ்சுட்டு வாங்க. எளியவர்கள், சிறுமைப்பட்டவர்கள், சில குடும்பத்துலலாம் யாருமே இல்லாம இருப்பாங்க. அவங்களுக்கு போய் உதவி பண்ணிட்டு வந்துருங்க. கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரருக்கு கொடுக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கு. அதனால யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, ஆகாரம் கிறிஸ்துமஸ் 25ல ஒருவேளை சப்போஸ் யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா, சாப்பாடு கொண்டு போய் கொடுங்க. ஒரு பிரியாணி செஞ்சு கொடுங்க, இல்லைன்னா ஒரு கேக் கொடுங்க. இயேசு கிறிஸ்துவோட அன்பை வெளிப்படுத்துங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லும்போது கிரியையில இருக்கணும், செயல்ல இருக்கணும். உங்களால முடிந்த அளவுக்கு மற்ற ஜனம் உதவி பண்ணுங்க. அதன் மூலியமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும். ஹல்லேலூயா. இரவு நேரத்துக்காக ஜெபிக்க போறோம். கேளுங்க. எப்படி கேட்கலாம் தெரியுமா? அப்பா, நான் மற்றவங்களுக்கு உதவணும்ப்பா. கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று எழுதப்பட்டிருக்கு. அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரருக்கு கொடுக்கிறான். கொடுக்கிற பிள்ளைகளா மாறுங்க. அதே மாதிரி கடன் வாங்கி கொடுக்க வேண்டாம், உங்கள்கிட்ட இருந்தா கொடுங்க. ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இரவு நேரத்திலே எங்க எல்லாருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் அர்ப்பணிங்க. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இந்த இரவு நேரத்திலே எத்தனையோ குடும்பத்துல தாழ்த்துறாங்கப்பா. அவங்களோட வாழ்க்கையில என்னென்ன குறை இருக்கோ எல்லா குறையெல்லாம் மன்னிச்சிருங்கப்பா. மன்னிச்சு பரிசுத்தப்படுத்தி உங்க பிள்ளைகளை ஆசிரியங்க. படுத்து தூங்க போறாங்க, இன்பமான தூக்கம் தாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, பலவீனத்தோடு இருக்காங்க, படுத்த படுக்கையில் இருக்காங்க. உங்களுடைய தழும்புல கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொடட்டும். சில குடும்பத்தில் நைட் நேரத்தில் பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க, ஃப்ளைட்டில் போகிறாங்க. நிறைய குடும்பத்தில் ட்ராவலிங்கில் இருக்காங்க. எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு தாங்க. இரவு நேரத்தில் குடும்பமாக ஜெபிக்கிறாங்க, வீட்டில் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறாங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் பல மடங்கு ஆசிர்வதிங்க. நைட் நேரத்தில் நிம்மதி இல்லாமல் ஹாஸ்டலில் இருக்காங்க, ஹோமில் இருக்காங்க, தனிமையில் இருக்காங்க, வெளிநாட்டில் இருக்கிறாங்க, கணவரால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்காங்க, விதவையாக இருக்காங்க, திக்கற்ற பிள்ளை இருக்காங்க.
அம்மா அப்பா இல்லாமல் இருக்காங்க, கண்ணீரோடு இருக்கிறாங்க, மரண பயத்தோடு இருக்காங்க, தற்கொலை எண்ணங்கள், நைட் நேரத்தில் சில குடும்பத்தில் விக்கிர வழிபாட்டில் அடிமையில் இருக்காங்க, பாவ அடிமையில் இருக்காங்க, அக்கிரமத்தில் இருக்காங்க, விபச்சார அடிமையில் இருக்காங்க, டைவர்ஸ் பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் சொல்லி பல பிரச்சனைகள், பிள்ளை இல்லாமல் இருக்காங்க. யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ அந்த வீட்டுக்கு விதமாக கிரீசுற எல்லா சத்துரும் கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டறியப்படட்டும்ப்பா. இணைந்திருக்கிற குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. மாசமாக இருக்காங்க, டெலிவரி போடுறாங்க, கர்த்தர் கூட இருங்க. தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக இணைந்திருக்க எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த மாதத்தில் எல்லா நாளும் கர்த்தர் உங்கள் பிள்ளோட பேசின கிருபைக்காக நன்றி. உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து செவி கொடுத்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய கரத்தில் ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். இரவும் போலும் எங்களை பாதுகாக்கிற கிருபைக்காக நன்றிப்பா. உங்களோட இரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைக்கிற கிருபைக்காக நன்றிப்பா. இரவு நேரத்தில் எல்லா குடும்பத்தோட கர்த்தர் கூட இருங்க. எங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு கிறிஸ்து ராஜா இருக்கும்போது விடுதலை, வெளிச்சம், ஆசீர்வாதம், சுகம், சமாதானம், சந்தோஷம் எங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் கூட இருங்கப்பா. யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறோங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த வருஷத்தில் நாங்கள் கடைசி மாதத்தில் இருக்கோம்ப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. எல்லாருடைய தேவைகளை சந்திங்க. கடனில் கஷ்டப்படும் கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. இந்த வருஷத்தில் எல்லா தடையெல்லாம் நீக்கி இந்த நிமிஷம் வரை எங்களை பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய ஆவியை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய வருகையில் நாங்கள் காணப்பட வேண்டும். அதிகால வேளையிலே உம்முடைய பாதவிலே துதிக்கிற துதியோடு எழும்ப கத்த கிருபை செய்யுங்க. மீதியான வேலை நீங்கள் பொறுப்படுத்துங்க. வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்க இருக்கிற இடத்துல எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல கருத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் மனையோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, என்னுடைய ஊழியலுக்காக தொடர்ந்து ஜெபிங்கள். ஒரு நிமிடமாக ஜெபிங்கள். 9363064181 நம்பர் தொடர்ந்தால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியலுக்காக தொடர்ந்து ஜெபித்து வருங்கள். கர்த்தர் உங்களையும் உங்களோட குடும்பத்தையும் உங்களோட வம்சத்தையும் உங்களோட தலைமுறை எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.